வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சொந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து 25 வருடங்கள் மயிலட்டி காணிகளை விடுவித்து தருமாறு வடக்கு ஆளுநருக்கு மனு. இலங்கை கடற்பரப்பிற்குள் வரும் எந்த படகுகளுக்கு முடமொழியோம் என பாதுகாப்பு அமைச்சு அதிரடி. மாவை சேனாதிராஜாவை பார்வையிட வைத்தியசாலை சென்றார் எம்.ஏ. சுமந்திரன். சிட்னியில் பெருமளவு வெடிபொருட்கள் மீட்பு. யூத இலக்கொன்றை தாக்க திட்டம் என சந்தேகம். தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு மாகாண ஆளுநர் என் வேதநாயகனுக்கும் மயிலட்டி கிராமிய அபிவிருத்தி சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் இன்று புதன்கிழமை காலை இடம்பெற்றது. இதன்போது மயிலட்டி கிராமிய அபிவிருத்தி சங்கத்தினரால் வடக்கு மாகாண ஆளுநரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. அந்த மனுவில் J246 கிராம அலுவலர் பிரிவில் முக்கா பங்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் J251 கிராம அலுவலர் பிரிவில் காப்பங்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் J248 முற்றாக விடுவிக்கப்படாத நிலைமை காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். விடுவிக்கப்படாத பகுதிகளில் உடனடியாக குடியேறுவதற்கு 550 குடும்பங்கள் தயாராக இருப்பதாகவும் தற்போது இந்த குடும்பங்கள் இடம்பெயர்ந்து வாடகை வீடுகளிலும் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளிலும் வசித்து வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மக்களின் பிரதானமான வாழ்வாதாரமான மீன்பிடியை முன்னெடுக்க முடியாத சூழல் நிலவுவதாகவும் தமது காணிகளை விடுவித்து தருவதனூடாக வாழ்வாதாரத்துக்கு வழி செய்து தருமாறும் மனுவில் கூறியுள்ளனர். சொந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து 25 வருடங்கள் கடந்துள்ளமையை கருத்தில் எடுத்து தமது மீள்குடியமர்வை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் தொடர்ந்து இதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதாகவும் பதிலளித்தார். இலங்கை கடற்பரப்புக்குள் வரும் எந்த ஒரு படகுக்கும் இடமளிக்க முடியாது என்றும் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயபொந்தா தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்று வரும் செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அது இந்திய படகாக இருந்தாலும் சரி, வேறு நாட்டின் படகாக இருந்தாலும் சரி கட்டாயம் கண்காணிக்கப்படும். ஆயினும் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது துரதிர்ஷ்டவசமாக துப்பாக்கி இறங்கியதால் இந்திய மீனவர்கள் 2 துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். உடுப்பட்டி மதுபான சாலை தொடர்பான வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2025ஆம் ஆண்டுக்கு தவணையிடப்பட்டுள்ளது. உடுப்பட்டி பகுதியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை அகற்ற கோரி பிரதேச மக்களால் தொடரப்பட்ட வழக்கு இன்றைய தினம் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இந்த நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் குறித்த வழக்கில் ஆஜராகியிருந்தார். குறித்த வழக்கு இன்றைய தினமும் குறுக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணத்திற்காக எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. உடுப்பட்டி இமயானன் மேற்கில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலையை அகற்ற கோரி அப்பகுதியை சேர்ந்த 32 பொது அமைப்புகளால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த வருடம் மே மாதம் 5ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதேவேளை இன்றைய தினம் பருத்தித்துறையில் மரக்கறி வியாபாரிகளால் மரக்கறி சந்தையை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கும் இன்று அழைக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடருநர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் ஆஜராகியிருந்தார். மரக்கறி சந்தை தொடர்பான வழக்கு எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று தவணையிடப்பட்டிருந்த நிலையில் தகர்த்த பத்திரம் மூலம் இன்று இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீளவும் குடியேற முற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் அமைப்புகள் குற்றம் சுமத்துகிறது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு குறித்த விடயத்தை முன்வைத்துள்ளனர்.
1975 ஆண்டு முதல் பரவி பெஞ்சான் பகுதியில் முஸ்லிம்கள் வாழ்ந்து வந்துள்ளோம். யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து சென்று மீளவும் குடியமரும் நிலை ஏற்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்ற போதும் குறித்த காணி அபகரிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டு மீளவும் குடியமர முடியாமல் உள்ளது. இது தொடர்பாக பல இடங்களிலும் முறையிட்டுள்ளோம். ஆனால் எந்த பயனும் இல்லை. பல போராட்டங்கள் செய்துள்ளோம். ஆனாலும் எமது உண்மை நிலைமைகளும் இருட்டடிப்பு செய்யப்பட்டே வருகின்றது. யாழ்ப்பாணம் கிளிநொச்சி பகுதியில் வாழ்ந்து யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து மீளவும் குடியேற முற்பட்ட போது காணிகள் வேறு நபர்களால் அபகரிக்கப்பட்டுள்ளதாக முஸ்லிம் அமைப்புகள் குற்றம் சுமத்துகிறது. யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு குறித்த விடயத்தை முன்வைத்துள்ளனர். இதே நேரம் இவர்கள் ஜனாதிபதி அனுரவிடவும் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். சிறையில் உள்ள அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக சொன்ன ஜனாதிபதி அதனை நடைமுறுத்த வேண்டும். முஸ்லிம்களுக்கான ஆணைக்குழு அமைத்து நட்டஈட்டை பெற்றுத்தர ஆவணம் செய்ய வேண்டும். பச்சிலை பள்ளி பகுதியில் ரணில் காலத்தில் காணி தர உதவுவதாக கூறினார். ஆட்சி மாற்றம் வந்ததினால் தடைப்பட்டுள்ளது. அதனை மீள நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். 2017 ஐநா ஆணையாளர் உசைன் வந்தபோது எமது பிரச்சினைகளை முன்வைத்தோம். அது இதுவரை நடைபெறவில்லை. அதுவும் மீள பார்க்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். மாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவரை பார்வையிடுவதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் இன்று காலை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்டிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா தொடர்பாக இன்று வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது M.A. சுமந்திரன் இதனை கூறியுள்ளார். மேலும் இது குறித்து அவருடைய மகன் கட்சி உறுப்பினர் கலையமுதனுடனும் பேசியுள்ளதாகவும் மற்றும் வைத்தியசாலை அத்தியட்சகர் சத்தியமூர்த்தி அவர்களுடன் மேலதிக சிகிச்சை சம்பந்தமாக பேசியுள்ளதாகவும் கூறினார். மேலும் மேலதிக சிகிச்சை செய்வதற்கான சகல வசதியும் வைத்தியசாலையில் இருக்கின்றது என வைத்தியர்கள் உறுதிமொழி கொடுத்துள்ளதாகவும் M.A. சுமந்திரன் கூறியுள்ளார். மாவை சேனாதிராஜா வெகு சுகத்தோடு வீடு திரும்ப பிரார்த்திக்கின்றோம் என்றும் M.A. சுமந்திரன் இந்த ஊடக சந்திப்பினூடாக தெரிவித்தார். கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேனாதிராஜா அவர்கள் சுயநமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தலையிலே இரத்தப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே செயற்கை சுவாசம் மூலமாக இப்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. இன்று காலை நேரே கொழும்பில் இருந்து நான் சென்று வைத்தியசாலையிலே அவரை பார்வையிட்டேன். அவருடைய மகன் எங்களுடைய கட்சி உறுப்பினர் திரு கலையமுதனும் அங்கே நின்றிருந்தார். அவரோடும் இதை குறித்து பேசியிருக்கிறேன். வைத்தியசாலை அத்தியட்சர் திரு சத்தியமூர்த்தி அவர்களோடு இதை குறித்து மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக நாங்கள் நேரடியாக பேசி வருகிறோம். அவர் அனுமதிக்கப்பட்ட உடனேயே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு அவரை எடுத்து செல்வது அதன் சாத்தியப்பாடுகள் குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் இருக்கிற நிலையிலே அப்படியாக பிரயாணம் செய்வது தகுந்ததா இல்லையா என்று வைத்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும். இங்கேயே செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளும் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறது என்று வைத்தியர்கள் எங்களுக்கு உறுதி மொழி கொடுத்திருக்கிறார்கள். அவர் நலமடைய வேண்டும், சீக்கிரமாக சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாண பகுதியில் வைத்து விசேட போலீஸ் குழுவால் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி இரவு அனுராதபுரத்தின் தலாவ பகுதியில்
போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பின்னர் அனுராதபுரம் போலீசார் இந்த விடயம் குறித்து விசாரணைகளை தொடங்கி அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தின் போது போராட்டம் நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக எதிர்வரும் 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வருகை தர உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஜனாதிபதியின் வருகையின் போது போராட்டம் நடத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அழைப்பு விடுத்திருந்தன. இந்த நிலையில் போராட்டம் நடத்துவதை தடை செய்ய கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன், வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர், ஆர்ப்பாட்ட குழுவின் யாழ் மாவட்ட தலைவர், தற்காலிக சுகாதார உத்தியோக சங்க தலைவர், குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகிய 5 நாளைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு கட்டளை அனுப்புவதற்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் தடை உத்தரவு தொடர்பான மனு மீதான விசாரணை நாளைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் ஜூத இலக்கொன்றை தாக்குவதற்காக சதித்திட்டத்தை முறியடித்துள்ளதாக தெரிவித்துள்ள ஆஸ்திரேலிய போலீசார் பெருமளவு வெடிபொருட்களையும் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஜனவரி 19ஆம் தேதி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர்கள் கரவன் ரக வாகனம் ஒன்றை வீடொன்றில் மீட்டனர் என தெரிவித்துள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பிரதி போலீஸ் ஆணையாளர் டேவிட் ஹட்சன், அந்த கரவனில் வெடிபொருட்கள் பெருமளவில் காணப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வெடிபொருட்களை யூத இலக்கினை தாக்குவதற்கு பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கலாம் என தெரிவித்துள்ள அவர், இந்த அச்சுறுத்தலை தீவிரமாக எடுத்துள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. மலேசியாவில் நடைபெற்று வரும் 2வது ICC 19 வயதிற்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கிண்ண அத்தியாயத்தில் கடைசி சூப்பர் 6 போட்டியில் ஆஸ்திரேலியாவை 12 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை ஆறுதல் வெற்றியுடன் நாடு திரும்பியுள்ளது. இலங்கை பந்து வீச்சாளர்களின் சிறப்பான பந்து வீச்சுக்களும் லிமன் சா திலகரட்னவின் பந்து வீச்சு மற்றும் அதிசிறந்த களத்தடுப்பு என்பனவும் இலங்கையை வெற்றியடைய செய்துள்ளன. ஹம்பாந்தோட்டையில் கடந்த வருடம் மார்ச் மாதம் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்ட மகளிர் T20 மும்முனை தொடரின் ஆரம்ப போட்டியில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 7 ஓட்டங்களால் வெற்றி கொண்டிருந்த இலங்கைக்கு மலேசியாவில் 19 வயதிற்குட்பட்ட மகளிர் T20 உலகக்கிண்ண கிரிக்கெட்டில் கிடைத்த வெற்றி மகத்தான வெற்றியாக அமைந்துள்ளது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வியடைந்த போதிலும் அவ்வணி ஏற்கனவே அரை இறுதியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. பேங்கி கிரிக்கெட் பெல் ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெற்ற முதலாவது குழுவுக்கான சூப்பர் 6 போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய 19 வயதிற்குட்பட்ட இலங்கை மகளிர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 99 ஓட்டங்களை பெற்றது. இத்துடன் வடலிய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள வடலின் மீடியா இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.